ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் கூட இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து வெளியூர்லேருந்து இந்த மாதிரி எங்கெங்கேயோ இருந்து வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி போடுறீங்க, பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு நியமம் கொடுத்துருந்தாங்க. இல்லை, அது மட்டுமே வந்து ஒரு கட்சியை நடத்தி கொண்டு போவதற்கு சரியாக இருக்காது. ஒரு 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 ஐடி விங்கு மட்டுமே வச்சு ஒரு கட்சியை நம்ம நடத்தி கொண்டு போக முடியாது. களத்துக்கு வரணும். ஆனால் ஐடி விங்குங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அணியாக இருக்குது அரசியல் கட்சிகளுக்கு. இன்றைக்கி ஐடி விங் வந்து ஒரு முக்கியமான இது. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஜக தான் முதல் ஐடி விங்கை சரியாக பயன்படுத்துச்சு. 2014 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்போ தான் சோஷியல் மீடியா வந்துக்கிட்டு இருக்க காலம். கொஞ்சம் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி இந்தியா முழுவதும் பெரிய ஒரு குஜராத் மாடலுங்கிற விஷயத்தை கட்டமைச்சாங்க. அப்போ ஐடி விங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக விஜயோடைய கட்சியாக இருக்கட்டும், அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு இளைஞர்களாக இருக்காங்க. பெரும்பாலும் அது சோஷியல் மீடியாவில் நேரங்களை செலவிடக்கூடியவர்கள். அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தான் வந்து வாரியர், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறாரு. அதாவது போர் வீரர்கள், அதாவது விஷுவலாக போர் வீரர்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு.